முகவை நியூஸின் இன்றைய செய்தியை வழங்குபவர் மார்க்ஸ் சில்க்ஸ் சிங்கப்பூர் கடை. ஹம்தான் சென்டர் பின்புறம் பழைய அல்லாலே சிங்கப்பூர் கடை பில்டிங், அபுதாபி. இணைந்து வழங்குபவர் நேஷனல் பர்னிச்சர். இன்றைய முக்கிய செய்திகள். ராமநாதபுரத்தில் தொடரும் மழை, ஊரணிகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. ராமநாதபுரத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் மழையால் ஊரணிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் நகராட்சியில் செம்மங்குண்டு, கிடாவெட்டு, சேத்தூரணி உள்ளிட்ட 23 ஊரணிகள் உள்ளன. நகரின் நிலத்தடி நீரின் ஆதாரமாக உள்ள இந்த ஊரணிகளுக்கு கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் 25% அளவுக்கு தண்ணீர் வரத்து உள்ளதாக நகராட்சி பொறியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்ட தொகுதிகளின் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் மொத்தம் 11,38,383 வாக்காளர்கள் உள்ளதாகவும் அவர்களில் பெண் வாக்காளர்கள் அதிகம் என்றும் மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 6 மாணவர்கள் மருத்துவ கல்விக்கு தகுதி. ராமநாதபுரம் மாவட்டத்தில் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களில் 6 பேர் மருத்துவ கல்வி பெறுவதற்கு தகுதி பெற்றுள்ளதாக கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மலேசியாவில் கணவர் பலி, சடலத்தை மீட்க மனைவி மனு. மலேசியாவில் உயிரிழந்த கணவரின் சடலத்தை சொந்த ஊருக்கு கொண்டுவர உதவி கோரி பெண் ஒருவர் ராமநாதபுரம் ஆட்சியரிடம் திங்கட்கிழமை மனு அளித்துள்ளார். பாக் நீரிணை பகுதியில் மீன்பிடிக்க தடை நீக்கம். பாக் நீரிணை பகுதியில் மீன்பிடிக்க விதிக்கப்பட்ட தடை 5 நாட்களுக்கு பிறகு திங்கட்கிழமை நீக்கப்பட்டது. பரமக்குடியில் சிறுமி கடத்தல், 2 பெண்கள் உட்பட 3 பேர் கைது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் சிறுமியை கடத்தி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதாக 2 பெண்கள் உட்பட 3 பேரை போலீசார் திங்கட்கிழமை கைது செய்தனர். தங்கம் மற்றும் வெள்ளியின் நிலவரம். தங்கத்தின் விலை சவரனுக்கு 38,432 ரூபாயாகவும் 1 கிராம் 4,804 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளியின் விலை 1 கிராம் 68 ரூபாய் 30 காசுகள். 1 கிலோ வெள்ளியின் விலை 68,300 ரூபாய். எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஒரு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 74 ரூபாய் 45 காசுகள். ஒரு அமீரக திரகமிற்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 20 ரூபாய் 27 காசுகள். சிறிய இடைவெளிக்கு பின் டாப் நியூஸ் தொடரும். சுவையும் மனமும் நிறைந்த நெய், சம்ரான் நெய். உடல் ஆரோக்கியத்திற்கு சம்ரான் தேன். டாப் நியூஸ் டுடே. சீர்காழி பழையாறு கடற்கரையில் கரை ஒதுங்கிய திமிங்கலம். சீர்காழி அடுத்த பழையாறு கடற்கரையில் இன்று காலை அழுகிய நிலையில் திமிங்கலம் ஒன்று கரை ஒதுங்கியது. செம்பரம்பாக்கம் ஏரி இப்போதைக்கு திறக்கப்படாது, பொதுப்பணித்துறை அறிவிப்பு. சென்னை செம்பரம்பாக்கம் ஏரி இப்போதைக்கு திறக்கப்படாது என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் உயர்கல்வி பயில 2 லட்சம் இந்திய மாணவர்கள் விருப்பம். இந்திய மாணவர்கள் சுமார் 2 லட்சம் பேர் 2019-20 கல்வியாண்டில் தங்களது உயர்கல்வியை மேற்கொள்ள அமெரிக்காவை தேர்வு செய்துள்ளனர். தில்லியில் உள்ள அமெரிக்க தூதரகம் திங்கட்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் இத்தகவல் தெரியவந்துள்ளது. திருமண நிகழ்ச்சிகளில் இனி 50 பேர் மட்டுமே பங்கேற்க அனுமதி, தில்லி முதல்வர் அறிவிப்பு.
தில்லியில் நடைபெறும் திருமணங்களில் இனி 50 பேர் மட்டுமே பங்கேற்க அனுமதி வழங்கப்படும் என்று முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பூசி 95% வெற்றி, அமெரிக்க நிறுவனம் அறிவிப்பு. அமெரிக்க நிறுவனமான மாடர்னா தயாரித்துள்ள கொரோனா தடுப்பூசி நோய் தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்க 94.5% பயன்திறனுடன் செயல்படுவதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. நமது கிராமம். தலைவர் வராவிட்டால் என்ன செய்வது? நேற்றைய பகுதி தொடர்கிறது. அவ்விதம் ஒரு அங்கத்தினர் கூட்டத்துக்கு தலைமை வகிக்கும் போது சபையை நடத்துவதற்கான சகல உரிமைகளும் அவருக்கு உண்டு. கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது தலைவரோ துணைத் தலைவரோ வந்துவிட்டால் தலைமை வகிப்பவர் எழுந்து அந்த இடத்தை தலைவருக்கு கொடுத்துவிட வேண்டும். பிரசிடென்ட் டெலிகேட் என்றால் என்ன? பதில் நாளைய நமது கிராமத்தில்.